ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல், ஜியோ எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான நியூஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் டெலிகாம் நிறுவனங்களுக்கு எல்லாமே வருவாயில் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஏர்டெல் தலைவர் சுனில் மித்தல் கூறியிருக்கிறார். இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜியோ தான். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 நிறுவனங்கள் டெலிகாம் நிறுவனத்தை விட்டு போய்விட்டாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜியோ தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பிர்லா குழும தலைவர் குமாரமங்கலம் ட்ராய் அமைப்புக்கு நேரடியாக அலைக்கற்றை ஏலத்தை இன்னும் 2 வருஷத்துக்கு வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை கூட எழுதிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஏர்டெல் தலைவர் சுனில் மித்தல் அவர் பத்திரிகையாளர் சந்தித்த போது சில விஷயத்த சொன்னார். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இப்போ சொல்லியிருந்தோம், ஜியோ வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 நிறுவனங்கள் இந்த இந்திய டெலிகாம் சந்தையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் மிகப்பெரிய தொழில் செய்து கொண்டிருந்த டாடா குழுமம், அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், டெலினார், ஏர்செல் என பெரிய ஆட்களே இந்த சந்தையை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்க ஒரு இந்தியாவில் இந்த டெலிகாம் சந்தையத்தை வியாபாரம் செய்யும் போது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 45 to 50 பில்லியன் டாலர்களை கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கடன் கொடுத்த போது இந்த நிறுவனங்கள் வெளியேறதுனால ஒவ்வொரு நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 50 பில்லியன் டாலரும் வாராக்கடனாக எழுதிவிட்டாங்க. ஸோ இந்தியாவில் டெலிகாம் துறையில் வியாபாரம் பார்க்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் கடன் இருக்கிறது, இதில் ஏர்டெலும் உட்பட. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே 2வது 3வது பெரிய டெலிகாம் நிறுவனமாக இருந்த இந்த ஐடியா, வோடஃபோன் இணைக்கப்பட்டதுக்கும் இந்த ஜியோ தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த ஸ்பெக்டர் அலைக்கற்றையை ஏலம் எடுக்கணும். ஸோ இதுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த ஏர்டெல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக வைத்திருந்த இந்த பணத்தை அதை கொடுத்து இந்த ஸ்பெக்டர் அலைக்கற்றையை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மேலும் இந்த தொழிலை மேம்படுத்த கொண்டு போவதற்காக அவங்கக்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படிங்கிறதையும் சுனில் மித்தல் சொல்லியிருக்கிறார். இதில் ஜியோ இதுவரை சுமார் 40 to 45 பில்லியன் டாலரை இந்திய டெலிகாம் சந்தையில் முதலீடு செய்து விட்டது. ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு வருவாயும் பார்க்க முடியாமல் நஷ்டத்தில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இந்த வருவாயை ஈட்ட முடியாமல், மற்றவர்களையும் வருவாயை இயக்க முடியாமல் அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முழு முக்கிய காரணம் இந்த ஜியோ தான். ஜியோ வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் 1 ஜிபிலேருந்து 5 ஜிபி வரையான டேட்டாவை சுமார் 300 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் 1 மாதத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த டேட்டாவை கூட தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு பல நாட்கள் ஆகிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போ 10 to 12 மடங்கு உள்ளான டேட்டாவை ரொம்ப சாதாரணமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த 300 ரூபாய் திட்டத்துக்கு யாருமே வருதில்லை அப்படிங்கிறதையும் சுனில் மித்தல் சொல்லியிருக்கிறார். ஸோ ஏர்டெல் இந்த கையில் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து இந்த ஸ்பெக்டர் அலைக்கற்றையை வாங்குறதுனால அவங்க மேற்கொண்டு இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த வித காசும் இல்லாத காரணத்தினால அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில செல்போன் டவர்களை விற்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மன வருத்தத்தோடு சுனில் மித்தல் சொல்லி முடிச்சிருக்கிறார். ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருடைய தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் நட்டத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. யாருமே வருவாய் ஈட்டலை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாமே நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ஃபைனலாக என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் நியூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.